இளையராஜா நோட்டீஸ் அனுப்பிய விவகாரத்தில் பயனற்ற விவாதத்தை நிறுத்திக் கொள்ளுமாறு எஸ்பி பாலசுப்ரமணியம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதனிடையே இளையராஜாவின் இசை நிகழ்ச்சியின் மூலம் நலிந்த தயாரிப்பாளர்களுக்காக 100 கோடி ரூபாய் தரப்படும் என விஷால் அணியினர் தெரிவித்துள்ளனர். பாட்டு எல்லோருக்கும் பொதுவானதுதான். தான் இசையமைத்த பாடல்களை அனுமதியின்றி மேடைகளில் பாடக்கூடாது என பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இது தொடர்பான எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் முகநூல் பதிவு ஊடகங்கள், சமூக வலைதளங்களில் முக்கிய விவாத பொருளாக மாறியுள்ளது. இந்த விவகாரத்தை உணர்ச்சிகரமானதாக மாற்ற வேண்டாம் என ஊடகங்களுக்கும் நண்பர்களுக்கும் எஸ்பி பாலசுப்ரமணியம் முகநூல் வழியாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். தனது வெளிநாட்டு பயணத்திற்கு முன்பாக இளையராஜா பேசியிருந்தாலோ அல்லது மின்னஞ்சல் அனுப்பியிருந்தாலோ அவரிடம் பேசியிருக்க முடியும் என அந்த பதிவில் அவர் கருத்து கூறியுள்ளார். ஆனால் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் சட்டப்படியான நடைமுறையை ஏற்பதாக தெரிவித்துள்ளார். தனக்கும் சுயமரியாதை உள்ளது என்றும் இந்த பிரச்சனையில் இளையராஜா சங்கடப்படுவதை விரும்பவில்லை எனவும் எஸ்பி பாலசுப்ரமணியம் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே இது குறித்து தம்மால் கருத்து கூற இயலாது என்று இசையமைப்பாளர் AR ரஹ்மான் தெரிவித்தார். திருச்சியில் தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தல் தொடர்பான விஷால் அணியினரின் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய இயக்குனர் மிஷ்கின், இளையராஜா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதால் காப்புரிமை பிரச்சனையில் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த அவேர்னஸ் வந்து நம்ம மனிதர்கள் யாருமே புரியல. தமிழ்நாட்டில் யாருமே இந்நேரம் ஒரு ப்ரொடியூசர் நீங்க எடுத்துங்க, ஒரு தமிழ்ல ஒரு வின்னர்னு ஒரு படம் இருக்கு, அதுல இருந்து வந்து வடிவேல் வந்த காட்சி வந்து எத்தனை வாட்டி போட்டிருப்பாங்க. அதுல இருந்து ஒரு நாளைக்கு ₹1 கொடுத்திருந்தா எங்க கூட இருக்க எங்க ஈசி மெம்பர்ல இருக்கிற வின்னர் ராமச்சந்திரன் அவர் வந்து பெரிய கோடீஸ்வரன். காப்பிரைட்ன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. அது இன்னைக்கு தான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இன்னைக்கு தான் நடந்திருக்கு. அது இளையராஜா பாராட்டுறோம் நாங்க எல்லாரும். தயாரிப்பாளர் சங்கத்திற்கு நிதி திரட்டும் வகையில் இளையராஜாவை வைத்து இசை நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டுள்ளதாக இயக்குனர் பாண்டிராஜ் கூறினார். விஷால் சாரும் கார்த்திக் சாரும் சேர்ந்து நடிகர் சங்கத்துக்கு பணம் பண்ணி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேலான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க நினைச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரகாஷ் சார் நினைச்சாருன்னா இந்த இளையராஜா சார் விஷயம் வந்து நடத்துவோம், 100 கோடி வசூல் பண்ணுவோம்னு சொல்லாங்க. அந்த ராஜா சார்ட்ட பேசி முடிச்சிட்டாரு, கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷனை நடத்துவோம் அப்படிங்கிறாரு. அந்த இசை நிகழ்ச்சியில் பங்கேற்க எஸ்பி பாலசுப்ரமணியத்தையும் அழைப்பதாகவும் நடிகர் விஷால் தெரிவித்தார். தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் வெற்றி பெறாவிட்டாலும் இசை நிகழ்ச்சி நடத்தப்படும் எனவும் அவர் கூறினார். இதனிடையே முகநூலில் பதிவிட்டுள்ள பாடலாசிரியர் மதன் கார்கி, காப்புரிமைக்காக இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியது சரிதான் என தெரிவித்துள்ளார். அதே நேரம் பாடல் காப்புரிமை என்பது பாடலாசிரியர் மற்றும் தயாரிப்பாளர்களுக்கும் சொந்தமானது எனவும் அவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தனது ட்விட்டர் பதிவில் இளையராஜா எஸ்பி பாலசுப்ரமணியம் இடையேயான பிரச்சனை தமக்கு ஆச்சரியம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டுள்ளார்.